ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நித்திர ஓடுது பாத்தீங்கன்னா தெரியும். மாலையில வந்துட்டு 2 சிம் கம்பெனி இருக்குது. ஒன்று வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இந்த வீடியோ நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். எடுப்போம் டக்குன்னு குயிக் எடுக்க கூடாது, என்ன பார்த்த மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மாலையில வந்துட்டு 2 ஐலண்டை சேர்த்து ஒரு பாலம் கட்டுறாங்க கடலுக்கு நடுவால. அது 3-4 கிலோமீட்டர்ல வந்துட்டு கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சுவாரஸ்யமான இந்த வீடியோவில் உங்களுக்கு மேக்சிமம் பழைய வீடியோவை விட இந்த வீடியோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு அழகான வீடியோ தரப்பணும். அந்த அளவுக்கு அழகான வீடியோ தரப்பணும். ஏன்னா மாலதீவுல இருந்துட்டு பக்கத்துல நம்ம பாத்தீங்கன்னா தெரியும், ரிசோர்ட் தெரியும். அது மட்டும் இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பாலம் தெரியுது, மீன் பிடிக்கிறது தெரியுது, அழகான குட்டி தீவொண்டு தெரியுது. எல்லாத்தையுமே இந்த வீடியோல காட்டப்படும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மறக்காம நீங்க செய்ய வேண்டியது, எந்த வீடியோ ஃபாலோ பண்றேன்னு சொன்னா இந்த வீடியோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் எந்த பெரிய கப்பல் நிக்குன்னு பாருங்க. எங்களை சுத்தி நிறைய கப்பல் நிக்கும். இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் கப்பல் வந்து நிக்கும் பாருங்க. மாலதீவு வந்தாலே கடல் தான், கடலை சுத்தி ஃபுல்லா கப்பல் நிக்கும். அது மட்டும் இல்லாம என்ன பின்னாடி கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் மீன் பிடிக்காங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பின்னாடி இந்த தெரியுது பாருங்க, இது வந்துட்டு பாலம். அந்த இடத்துல தான் ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு காட்டப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டு கொக்குன்னு நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல இருந்தது மாலத்தீவில் இருக்கிற லோக்கல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட வந்துட்டு மீன் பிடிக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பர் பிளேஸ். கடலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு என்ன சொல்ல கூடாரமாக கட்டி மீன் பிடிக்கிற செட்டப் அமைச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஃப்ரைடேன்றபடி அண்டுக்கு வந்துட்டு அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக போக்குறதுக்காக வந்து மீன் பிடிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதா வந்துட்டு இது சொல்லுவாங்க, கடலுக்கு நடுவில் டூரிஸ்ட் வந்தால் கீழே கொண்டு போய் காட்டுவாங்க. அதில் வந்து நம்ம சார்ஜ் பே பண்ணுவாங்க. பே பண்ணோம்னு சொன்னால் கொண்டு காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றபடியாக வீடியோ எடுத்தது. நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்றதாகட்டும், அவங்களோட ஃபேமிலியோட வந்து குளிக்கிறதாகட்டும், இப்படியான என்டர்டெயின்மெண்ட் அவங்களோட ஒரு பொழுதுபோக்காக இங்கே அமையும். அதை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்து அவங்களோட ஃபேமிலியோடு வந்து இருக்காங்கண்டு. எல்லா பிள்ளைகளையும் நம்ம எடுத்து போவோம் ஜாலியா. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்துட்டு மாலத்தீவு, இவங்க உள்நாட்டு பாட்டியார்கள் ஒரு மிதப்பை போட்டு அவங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாருங்க ஃபெமிலியோட சேர்ந்து பீச்சில் குளிச்சு கொண்டிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆழமான இடம். ஆனால் இருந்தாலும் அவங்க என்டர்டெயின்மெண்ட் எல்லாரும் வந்துட்டு ரைனிங் எடுத்த பாட்டியாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இதில் கடலில் வந்துட்டு இங்கே உள்நீச்சல் உள்குளிச்சு பார்க்குறதுல வந்து பெரிய ஒரு ஃபேமஸான ஆக்களாக இருப்பாங்க. ஸோ அதால் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உள்ளே வந்து எல்லாரும் குளிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க பக்கத்தில் ஒரு ஐலண்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கரையோரங்களை பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பேர் குளிக்காங்க பாருங்க. உள்நீச்சல் இந்த சீ ப்ளூ தானே. இவங்க வந்துட்டு இந்த கிளாஸ் போட்டுது, ஸ்விம்மிங் பண்ண கிளாஸ் போட்டு பார்த்தாங்கன்னு சொன்னால் கடலுக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் அழகழகான மீன்கள், பாறை, கற்கள் எல்லாம் அழகாக தெரியும். சாரி. ஸோ அதை தான் வந்துட்டு இவங்க செய்து கொண்டிருக்காங்க பாருங்க. இந்த இருக்கிற பெரிய பில்டிங் வந்துட்டு மாலத்தீவில் இருக்கிற பெரிய பில்டிங் தான். இது வந்துட்டு இங்கிட்டே மெயின் ஹாஸ்பிட்டல், IGMS ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைண்டபடியா அவங்களோட ஃபேமிலியோட அவங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு எவ்வளோ அழகா வந்துட்டு இங்கே வருங்க எவ்வளோ பேர் குளிக்காங்கண்டு. கடல் கரையில் வந்துட்டு குளிச்சுட்டு அவங்களோட ஒரு என்ன சொல்கிறேன், இங்கத்தே மாலத்தீவு அவங்களோட வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு இதுதான். அதில் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு எல்லா இடம் இந்த நாடு வந்துட்டு முஸ்லீம் கண்ட்ரி என்றபடியாக இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல்
ப்ரைவேட் எல்லாம் வந்துட்டு ஃப்ரைடேயில் க்ளோஸ் பண்ணுறபடியாக வந்துட்டு இவங்க அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் போகிறதுக்காக ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து குளிச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தது எல்லாரும் போவாங்க இந்த இடத்துக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொட்டல் ஒன்று இருக்குது பாருங்க, இதில் சாப்பிட்டு கொள்ளுவாங்க. நம்ம இப்போ எங்கே நிற்கணும்னு சொன்னால் தர்மேந்திரா ஹாஸ்பிட்டல். நான் சொன்னது மாலதியில் இருக்கிற மிக இம்பார்ட்டண்டான மிக முக்கியமான ஹாஸ்பிட்டல் தர்மேந்திரா ஹாஸ்பிட்டல். இதை சோட்டை வந்துட்டு IGMHன்னு சொல்லுவாங்க. முதல் சொல்லுவாங்க இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இப்போ தர்மேந்திரா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. இது 25 மாடி பில்டிங். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒப்போசிட்ல இருக்கிற மெயினா பார்க்க வந்தது நம்ம அதுதான். ஏன்னா வந்துட்டு 2 ஐலண்டுக்கு சேர்த்த மாதிரி வந்துட்டு பாலம் போடுறாங்க கடலுக்கு நடுவுல. அது இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு 4 கிலோமீட்டர் வந்துட்டு அது அன்னளவா வந்துட்டு கடலுக்கு நடுவுல வந்துட்டு பாலம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது வந்துட்டு இந்தியா தான். அந்த கட்டுமான வேலைகளை தான் நான் காட்டப்புறேன் உங்களுக்கு. வந்துட்டு கடலுக்கு நடுவுல வந்துட்டு பாலம் போடுறது வந்துட்டு மிகவும் சிம்பிளான ஒரு சொல்லப்போன இலகுவான வேலை இல்லை, அவ்வளவு வந்துட்டு கஷ்டமான வேலை உண்டு. ஸோ அதுல வந்துட்டு இப்ப முதற்கட்டமா வந்துட்டு கடலுக்கு நடுவுல தூண் அமைப்புகள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வேலையும் நிறைவேற்றிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு காட்டப்புறேன். நீங்க வந்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான வீடியோ, அது மட்டும் இல்லாம என்ன வியூ, அது மட்டும் இல்லாம எப்படி செய்யறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல காட்டப்புறேன். இப்ப நம்ம இருக்கிறது வந்துட்டு மெயின் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு இந்தியாவில் வந்து அமைப்பாங்க. இது வந்துட்டு அதில் வந்துட்டு கேண்டீன் சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் கேண்டீன். இங்கால வந்துட்டு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழிபாதை நம்ம வந்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லை இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும் 25 மாடி பில்டிங். இது இப்படி உயர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். அந்த அளவான பில்டிங் உண்டு இது. ஸோ வாங்க இந்த பாலம் இப்படியான கட்டுமான வேலைகள் அமைஞ்சு கொண்டு இருக்குது. மெயினாக சொல்ல மறந்தது என்னன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு 2 ஐலண்டை போகுதுன்னு சொன்னாங்க. அந்த ஐலண்ட பேர் வந்துட்டு ஒன்று வந்துட்டு பிலிங்கிலி என்று சொல்லுவாங்க, பிலிமாலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு திலப்பூசி. அந்த திலப்பூசியில என்ன மெயின் முக்கியமா இதுன்னு சொன்னவங்களுக்கு வந்துட்டு இந்த பாலத்துல வந்துட்டு இங்கிருந்து மாலையில காணப்படுற குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஐலாண்ட்ல கொட்டி தான் எரிச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இதுக்காக தான் மெயினா வந்துட்டு இந்த பாலம் அமைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் பக்கத்துல இருக்கிற பிலிமாலை என்ற ஐலாண்டு வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரைடேல வந்துட்டு போயிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஒரு இடம். ஸோ வாங்க வீடியோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கட்டுமான வேலைகள் எவ்வளவு அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் சொன்னதுல வந்துட்டு ஆரம்ப கட்ட பணியில வந்துட்டு இந்த பாருங்க கடலுக்கு நடுவுல இந்த பாலம் ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு இந்த பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாலத்துல இந்த இது வந்துட்டு ரோட் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடம். இதுல வந்துட்டு கடலுக்கு நடுவுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு தூண், அடுத்த தூண், அடுத்த தூண், அடுத்த தூண், அடுத்தது வந்துட்டு ஐலண்ட். நான் சொன்னது பிலிமாலி என்ற ஐலண்ட். இது இந்த பாருங்க பிலிமாலி என்ற ஐலண்ட். இந்த ஐலண்ட் ஒரு கப்பல் போய் பாருங்க. ஸோ இந்த ஐலண்டுக்கும் ஒரு பெஸ்டா போய் முடியுது. அடுத்தது வந்துட்டு இதே அளவுல தூரமா சரியா போன இந்த சரி இந்த ஐலண்ட் கையாற பாருங்க. இந்த ஐலண்ட் வந்துட்டு திலப்பூசி என்று சொல்லுவாங்க. திலப்பூசி இந்த ஐலண்ட்ல வந்துட்டு இங்க தேர்ந்து குப்பைகளை கொண்டு கழிவுகளை கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கிடைக்கிற கிரீன் கலர் வந்துட்டு கப்பல்கள்லாம் வந்துட்டு குப்பைகள் ஏற்றி போற கப்பல். இங்க வந்துட்டு பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோஆபரேஷன் என்று சொல்லுவாங்க. அந்த ஒரு கம்பெனியால அந்த ஒரு இங்க கவர்மெண்ட் அமைப்பாளர் வந்துட்டு இங்க இருந்து குப்பைகளை ஏற்றிட்டு கொண்டு போறதுக்கு வந்துட்டு இங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவரைக்கும் வந்துட்டு இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்றது இந்த கப்பல்களை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க டஸ்ட்பினை போட்டு கொள்றாங்க. ஆனா வந்துட்டு வருங்காலத்துல வந்துட்டு ரோட் பாதை வழியா வந்துட்டு கொண்டு போறதுக்காக வந்துட்டு இந்த இலவான அமைப்பை மேற்கொள்றதுக்காக இங்க வந்துட்டு பாலம் போடுறாங்க. உங்களோட வீடியோ பேசல ஒருத்தனை வளைச்சு 4 பேர் கமரா பிடிச்சிருக்காளு. அவன் வந்துட்டு இழிச்சவன் அங்க போய் நிக்கிறான். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். மாலையில வந்துட்டு 2 சிம் கம்பெனி இருக்குது. ஒன்று வந்துட்டு குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அடுத்த வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா
இந்த வீடியோவில் மாலதியில வந்துட்டு 2 சிம் கம்பெனி இருக்குது. ஒன்று வந்துட்டு திராகு, அடுத்து வந்துட்டு ஒரிதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரிது சிம்மோட ஆஃபீஸ் வந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்குது. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கேன், பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் திராகுன்னு இருக்குது. அது வந்துட்டு மாலையில காணப்படுற முக்கியமான ஒரு சிம் கம்பெனி தான். அதுவும் அதுல பில்டிங் நம்ம பேக்ரவுண்டை பார்த்து கொண்டிருக்கேன். நம்ம இப்போ நின்று கொண்டிருக்கிறது வந்துட்டு சுனாமி ஜாட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமில வந்துட்டு இங்க வந்துட்டு இடம்பெற்ற அழிவுனால அது ஒரு அமைப்பா வந்து வச்சிருக்காங்க. அது அந்த இடத்துல வந்து நிற்கும். அது ஒரு சின்ன ஒரு கோபுரமா வர இங்க அமைச்சிருக்காங்க. அந்த கோபுரத்தை உங்களை காட்டுறேன். அந்த ஒரு கோபுரம் வந்துட்டு சுனாமில வந்துட்டு அந்த மெமரபிள் டேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு தூணை வச்சிருக்காங்க. அந்த ஒரு தூணை தான் இப்ப காட்ட போறோம். வாங்க அந்த தூணை பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் வந்துட்டு சுனாமி ஜாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சுனாமி ஜாட்டியில வந்துட்டு 2004 இடம்பெற்ற சுனாமில அனர்த்தத்துல வந்துட்டு சில அழிவுகள் ஏற்பட்டது. ஐலண்டுக்கு, இந்த சிட்டிக்கு அவ்வளவு அழிவு ஏற்படாட்டி இந்த ஐலண்ட்ல வந்துட்டு சின்ன ஒரு பாதிப்புகள் ஏற்படும். அந்த ஒரு மெமரிஸா அதுல ஒரு உயிரிழப்புகள் இடம்பெற்றதுக்காக இங்க மாலதியில வந்துட்டு இந்த ஒரு தூண் வச்சிருக்காங்க. இந்த தூண் வந்துட்டு அந்த ஒரு மெமரபிளா வந்துட்டு வச்சிருக்காங்க மாலதியில வந்துட்டு. நம்ம நிக்கிற இடம் வந்துட்டு மாலையில வந்துட்டு 2 காபர் இருக்குது. காபர்ன்னு சொன்னா ஐலண்டுகளுக்கான பயணத்தை சாமான்களை ஏற்றி போறதுக்காக 2 காபர் இருக்குது. அதுல ஒண்ணு வந்துட்டு டீ ஜட்டி, அடுத்து வந்துட்டு நோத்தாப்பர். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம், அது வந்து நோத்தாப்பர், இது வந்துட்டு டீ ஜட்டி சொல்லுவாங்க. இப்படியே பார்த்து கொண்டு நம்மளுக்கு தெரியும். நான் சொன்ன உங்கள்கிட்ட வந்துட்டு மாலையில வந்து கழிவுகளை ஏற்றுறதுக்கு இந்த பாருங்க கிரீன் கலர் 2 போட். இதே மாதிரி நிறைய போட் இருக்குது இவங்ககிட்ட. இந்த எடுத்துட்டு இவங்க வந்து இப்படி சுத்தி பார்த்தோம்னா தெரியும். அங்க இருக்கிற ஒரு ஐலண்டுக்கு வந்துட்டு குப்பையில கொட்டத்தை கொண்டு போவாங்க. இந்த இதை வந்துட்டு சொல்லுவாங்க வெம்கோ ஜாட்டின்னு சொல்லுவாங்க. வெம்கோன்னு சொன்னா இங்கத்தே காணப்படுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட பேரே இந்த வெம்கோ ஜாட்டின்னு இந்த இடத்துக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதான் பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸ்டார்ட் ஆகி கட்டுமான வேலை போய் கொண்டிருக்குது. நான் முன் கூறியது போலயே இவங்க ஆரம்ப கட்ட வேலை ஸ்டார்ட் ஆகி கடலுக்கு நடுவில் பெஸ்ட்டாக வந்துட்டு நடுவில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோக்கு தூண் போட முடியுமோ தூண் போட்டு அதை நித்தாட்டி வச்சிருக்கீங்க. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ அதாவது சொல்லப்போனால் கடலுக்கு நடுவில் பாலம் போடுறது சின்ன விஷயம் இல்லை. நம்ம இடையில வந்துட்டு ஆறுக்கு நடுவில் பாலம் போடுறாலே பெரிய ஒரு விஷயமான இது இவங்க வந்துட்டு கடலுக்கு நடுவில் செய்கிறது ஒரு மிக பாராட்ட பெரிய விஷயமாகும். பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து ஆரம்பித்து பக்கத்து ஐலண்டுக்கு பாலம். இங்காலையும் வந்துட்டு அடுத்த சைடில் ஒரு வகை வேல் நடந்து கொண்டு எல்லா பக்கம் வேல் நடந்து கொண்டு இருக்குது. இங்கால வந்துட்டு அதை ரொம்ப கரையோரம் என்றபடியாக இலவாக முடிஞ்சு கொண்டு இருக்கு. அதை தொடர்ந்து அங்கால வந்துட்டு ஒரு குட்டி ஐலண்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. அது வந்துட்டு இங்கே பாலம் செய்கிறதுக்கான கோபர்கஸ் எல்லாரும் வேலை செய்கிறதுக்கு இன்ஜினியர் வேலை செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதிலிருந்து அங்கால வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் இப்படி சொல்ல போனால் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவாலேயே கொண்டு போயிட்டு மக்களோட பயணத்தை இலவாகிறதுக்கும் அடுத்தது வந்துட்டு இவங்களோட என்ன சொல்கிற பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காகவும் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த கொஸ்டின்ல பக்கத்துல வந்துட்டு ஒரு பார்க் கொண்டு இருக்குது. அந்த பார்க்கு பக்கத்துல சில்ட்ரன் விளையாடுறதுக்காக நிறைய இது அமைச்சிருக்காங்க. நான் அதுக்கு மேல இப்போ டொல்ஃபினுக்கு மேல அமர்ந்து கொண்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த பார்க் உங்களுக்கு சுத்தி காட்டுற பாருங்க எப்படி இருக்கேன். சுத்தி காட்டு எப்படி இருக்கேன். இந்த பார்க்ல வந்துட்டு நிறைய பேர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி விளையாடுற மாதிரி நிறைய அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பக்கத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஏன்னா பக்கத்து ஐலண்டு போறதுக்காக இங்க வந்துட்டு மக்களை ஏத்திட்டு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஏத்திட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துருக்கோம். ஸோ வீடியோ எடுத்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அதனால வந்து நாங்கள் எடுத்து இளைப்பாறுத்து ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு செய்யறதுக்காக வந்துட்டு எப்படத்தை முடிச்சு கொள்றதுக்காக வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எப்படி இருக்கு இந்த வீடியோ கட்ட சொல்லுங்க. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் மாலதீவில் இதை விட சுவாரஸ்யமா என்ன இருக்கோ அது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தால வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமைக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைவு செய்யறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் என்றும் நான் உங்கள் வினு. பாய், தேங்க்யூ. தச்குரு ஓகே வேணுதோ? தச்குரு ஓகே வேணுதோ? கம் கம் கொடுக்கும் మిత్ర ఉండదు ஜாலியா சாப்பிடுது. ದಿವೇಂಗೇನದು ರಸ ಗುಜ್ಜದು ಮೀನು ನೀ ಕೊಂದಾಗ ಏನೋ
ஆ ஜாலியா தூங்குது. Kuliah jengin itu. Dani, bye. Sleeping.